Hi students, நம்ம last classல history ஓட second chapter the world between two world wars. So world war 1க்கும் world war 2க்கும் நடுவுல worldல நடந்த issues பத்தி பார்க்கறது இந்த chapter. இந்த chapterல last classல second detail பார்த்தோம். Attempt a narrative account of how the process of decolonization happened in India during the interwar period. So 1990 இருந்து 1939 வரைக்கும் இந்தியாவில் டீகாலனைசேஷன் ப்ராசஸுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் செகண்ட் டீட்டெயில். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் டீட்டெயில் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டீட்டெயில் பாருங்கள், ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்ஸ் தட் லீட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனியில் ஹிட்லர் ரைஸ் ஆகிறக்கு வந்துட்டு என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னென்ன காரணங்கள் வந்துச்சு, அவர் எந்த நிலையில் வந்துட்டு ஜெர்மனிக்கு வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டு போனார், அவர் எப்படி ரைஸ் ஆனார் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபஸ்ட் டீட்டெயில். தேர்ட் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் நேஷ்னலிஸ்ட் பொலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த நேஷ்னலிஸ்ட் பொலிட்டிக்ஸோட க்ரோத் அண்ட் ரைஸை பற்றி, அவங்க எப்படி ரைஸ் ஆனாங்க, அதோட டெவலப்மெண்ட் க்ரோத் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. தேர்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்ஸ் தட் லீட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. ஸோ ஹிட்லர் வந்துட்டு ஜெர்மனியில் ஒரு ஹை பொசிஷனுக்கு போகிறதுக்கு எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எந்தெந்த சூழ்நிலைகள் வந்துட்டு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டீட்டெயில். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், த ஆரிஜின் ஆஃப் ஜெர்மன் ஃபேசிசம் goes back to 1919 when a group of 7 men met in Munich and founded the National Socialist German Workers' Party, abbreviated as Nazi Party. ஃபேசிசம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்துட்டு பொதுவாக எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸை வந்துட்டு எதிர்ப்பாங்க. அதுதான் அந்த கொள்கையை தான் வந்துட்டு ஃபேசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொது உடைமை எதிர்ப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் எடுக்கக்கூடிய டிசிஷனை வந்துட்டு அவங்க அப்போஸ் பண்ணி நிற்பாங்க. அதுதான் வந்துட்டு ஃபேசிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜெர்மனோட ஃபேசிசம் எப்போ ஆரிஜின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஆரிஜின் ஆச்சு. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1919 வந்துட்டு வந்தது. இது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது வந்துட்டு 1919 தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ் வந்துட்டு முனிச் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் சோஷலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டியை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதோட அப்ரிவேஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாசி பார்ட்டி அப்படிங்கிறது. ஸோ த ஆரிஜின் ஆஃப் ஜெர்மன் ஃபேசிசம் கோஸ் பேக் டு 1919 when a group of 7 members met in Munich and founded the National Socialist German Workers' Party, abbreviated as Nazi Party. During World War I, he served in the Bavarian Army. ஸோ World War I அப்போ ஹிட்லர் வந்துட்டு எந்த ஆர்மியில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பவேரியன் ஆர்மியில் வந்துட்டு அவரோட சோல்ஜராக இருக்கார். In 1923, Hitler attempted to capture power in Bavaria. ஸோ 1923 வந்துட்டு ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, இந்த பவேரியாங்கிற இந்த பிளேஸை வந்துட்டு அந்த பவரை கேப்சர் பண்ணுறதுக்காக ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறாரு. His premature launch of national revolution on the outskirts of Munich landed him in a prison. ஸோ அவரோட ப்ரீமெச்சூர் லான்ச், அதாவது வந்துட்டு ஒரு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த நேஷ்னல் ரெவல்யூஷன் வந்துட்டு லான்ச் பண்ணி இருந்தார் அப்படின்னா, அவர் எடுத்த அட்டெம்ப்ட் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிருக்கும். ஆனால் வந்துட்டு அது வளர்றதுக்கு முன்னாடியே இவர் வந்துட்டு அந்த நேஷ்னல் ரெவல்யூஷனை வந்துட்டு லான்ச் பண்ணனால இவர் வந்துட்டு ப்ரிசனுக்கு போனார். அதான் சொல்கிறாங்க, டியூரிங் வேர்ல்டு வார் I ஹிட்லர் சர்வ்டு இன் த பவேரியன் ஆர்மி. ஸோ பவேரியன் ஆர்மியில் ஒரு சோல்ஜராக தான் வேர்ல்டு வார் I அப்போ ஹிட்லர் இருந்தார். ஸோ இன் 1923 ஹிட்லர் அட்டெம்ப்ட் டு கேப்சர் பவர் இன் பவேரியா. ஸோ வந்துட்டு 1923 பவேரியாவோட பவரை கேப்சர் பண்ணுறதுக்கு இவர் வந்துட்டு ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறாரு. பட் ஹிஸ் ப்ரீமெச்சூர் லான்ச் ஆஃப் நேஷ்னல் ரெவல்யூஷன்
on the outskirts of the Munich landed him in a prison. ஸோ அதோட தப்பான டைமில் லான்ச் பண்ணனால அவர் பிரிசனுக்கு ஜெயிலுக்கு போயிடுறாரு. During his time in prison wrote on it an autobiographical book containing his political ideas. ஸோ அவர் ப்ரிசனில் இருந்த டைமில் வந்துட்டு ஒரு புக்கை எழுதுறாரு. அதாவது அந்த புக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ஸ்ட்ரகிள்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. அது வந்துட்டு ஒரு ஆட்டோபயோகிராஃபி புக்கு தான். அதில் என்னென்ன இருக்குன்னா பொலிட்டிக்கல் ஐடியாஸ், அதாவது அரசியலுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியாஸை பற்றி வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. ஸோ டியூரிங் ஹிஸ் டைம் இன் ப்ரிசன் ரோட் ஆன் இட் மை ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுறாரு. அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்கல் புக் கண்டெய்னிங் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஐடியாஸ். ஸோ பொலிட்டிக்கல் ஐடியாஸ், ஸோ அரசியல் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ்லாம் வந்துட்டு அந்த புக்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ அவர் எழுதின புக் பேர் என்ன? மை ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது அவர் எழுதின புக் பேர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் ஃபெல் as the communists refused to collaborate with the social democrats. ஸோ ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பவேரியனில் அந்த கண்ட்ரியில் இருந்த ஒரு கவர்மெண்ட் தான், ஜெர்மனியில் இருந்த கவர்மெண்ட் தான். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பீப்புள்ஸ் வந்துட்டு சோஷியல் டெமோக்ராட்ஸ் கூட வந்துட்டு கொலாபரேட் ஒத்து போகாதனால அந்த கவர்மெண்ட் வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. தேரப்பான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பேங்கர்ஸ் அண்ட் ஜங்கர்ஸ் prevailed upon President von Hindenburg to designate Hitler as the chancellor in 1933. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்த இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி பேங்கர்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி பிஸ்னஸ்மேன்ஸ் ஆகட்டும், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடெண்ட், அந்த ஜெர்மனியோட பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வான் ஹிண்டன்பர்க், அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஹிட்லரை வந்துட்டு ஜெர்மனியோட சான்சலராக வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு அட்வைஸ் மாதிரி தராங்க 1933. The Nazi state of Hitler, known as the Third Reich, brought an end to the parliamentary democracy. ஸோ இந்த ஹிட்லரோட நாசி ஸ்டேட் தான், அது பேர் அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேர்ட் ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கு ஒரு எண்டை வந்துட்டு கொண்டு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. ஏன் அந்த கவர்மெண்ட் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பீப்புள் வந்துட்டு சோஷியல் டெமோக்ராட்ஸ் கூட ஒத்து போகாதனால அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைமில் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், பிஸ்னஸ் பீப்புள்ஸ், பேங்கர்ஸ் எல்லாரும் வந்துட்டு பிரசிடெண்ட் ஹிண்டன்பர்க் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஹிட்லரை வந்துட்டு நீங்கள் சான்சலராக கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க 1933. ஸோ ஹிட்லரோட ஸ்டேட், நாசி ஸ்டேட்டை தான் வந்துட்டு தேர்ட் ரீச்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கு வந்துட்டு ஒரு எண்ட் கார்டு வந்துட்டு கொடுத்தது. ஹிட்லர் ரீப்ளேஸ் த ஃப்ளாக் ஆஃப் வியன்மர் ரிப்பப்ளிக் by the swastika banners of the national socialism. ஸோ ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வியன்மர் ரிப்பப்ளிக் அந்த ஃப்ளாகை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாஸ்திகா பேனர்ஸ், அதாவது நேஷ்னல் சோஷியலிசத்தோட ஸ்வாஸ்திகா பேனர்ஸை வந்துட்டு அந்த வியன்மர் ரிப்பப்ளிக் இருந்த ஃப்ளாக் இருந்த இடத்துல இவர் வந்துட்டு அதை கொண்டு வராரு. த ஆர்மி ஆஃப் brown shirted and jack-booted stormtroopers was expanded. So army of brown shirted and jack-booted stormtroopers ஒன்றும் இல்லை, அந்த ஆர்மியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்துட்டு ப்ரௌன் ஷர்ட் போட்டிருப்பாங்க. அதாவது ஹிட்லரோட ஆர்மியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு ப்ரௌன் ஷர்ட் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி பூட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்மியை வந்துட்டு ஹிட்லர் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. ட்ரேட் யூனியன்ஸ் வேர் அபாலிஷ்ட், தேர் லீடர்ஸ் வேர் அரெஸ்டட். ஸோ ட்ரேடுக்குன்னு சில யூனியன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த யூனியன்ஸ் எல்லாம் அழிச்சாங்க. அந்த யூனியனோட ஹெட், அதாவது லீடர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஸ்ட்ரைக்ஸ் வேர் மேட் இல்லீகல், வேஜஸ் வேர் ஃபிக்ஸ்டு பை த கவர்மெண்ட். ஸோ ஸ்ட்ரைக் நடக்கிறது வந்துட்டு ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வேஜஸ், சம்பளம் எல்லாத்தையுமே வந்துட்டு கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதான் சொல்கிறாங்க ஸ்ட்ரைக்ஸ் வேர் மேட் இல்லீகல், wages were fixed by the government. The Nazis party's propaganda was led by Joseph Goebbels, who manipulated public opinion through planned propaganda. ஸோ நாசி பார்ட்டியோட ப்ரொபகெண்டா, அதாவது ப்ரொபகெண்டா அப்படிங்கிறது நிகழ்ச்சி நிரல்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இந்த நாசி பார்ட்டியோட ப்ரொபகெண்டாவை வந்துட்டு யார் லீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஜோசப் கோபல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு லீட் பண்ணார். ஸோ அவர் என்ன மேனிப்புலேட் பண்ணார்னா பப்ளிக்கில் ஒப்பீனியன் கேட்டார். ஸோ வந்துட்டு அந்த ப்ரொபகண்டாவை பிளான் பண்ணுறதுக்கு வந்துட்டு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டார். இன் ஆகஸ்ட் 1934 President Hindenburg died and Hitler, apart from being chancellor, became both president and commander-in-chief of the armed forces. ஸோ இந்த ஆகஸ்ட் 1934 வந்துட்டு பிரசிடென்ட் ஹிண்டன்பர்க் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா சான்சலராக இல்லாமல் அவரே தன்னைத்தானே பிரசிடெண்ட் அண்டு அங்கே இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வந்துட்டு கமாண்டர் இன் சீஃபாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஹிட்லரோட க்ரோத், அதாவது வந்துட்டு அந்த ஜெர்மனியில் ஹிட்லரோட ரைஸ் வந்துட்டு இந்தந்த காரணங்கள் இந்தந்த சூழ்நிலைகள்னால தான் வந்துட்டு ஹிட்லர் வந்துட்டு ஒரு டாப் லீட் பொசிஷனுக்கு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோர்த்து பாயிண்ட்லேருந்து 8th பாயிண்ட்டில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு ஹிட்லர் வந்துட்டு ஜெர்மனியோட சான்சலராக ஆயிடுறாரு. ஸோ ஹிட்லர் வந்துட்டு வியன்மர் ரிப்பப்ளிக்கோட ஃப்ளாகை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாஸ்திகா பேனர்ஸ், அதாவது நேஷ்னல் சோஷியலிசத்தோட ஸ்வாஸ்திகா பேனர்ஸை கொண்டு வராரு. ஸோ அதாவது அந்த ஜெர்மனியோட ஆர்மியை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிடுறாரு. ஸ்ட்ரைக் நடக்கிறது வந்துட்டு ஒரு இல்லீகல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேஜஸையும் வந்துட்டு கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேசி பார்ட்டியோட ப்ரொபகண்டாவை யார் லீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஜியோபெல்ஸ் அப்படிங்கிறவர் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்துட்டு பப்ளிக் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அந்த ப்ரொபகண்டாவை வந்துட்டு பிளான் பண்ணுறாரு. ஸோ ஆகஸ்ட் 1934 பிரசிடென்ட் ஹிண்டன்பர்க் வந்துட்டு இறந்துடுறாரு. ஸோ ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா சான்சலராக இல்லாமல் பிரசிடெண்ட் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸோட கமாண்டர் இன் சீஃபாக வந்துட்டு ஆயிடுறாரு. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் டீட்டெயில். ஸ்டேஸ் த சர்க்கம்ஸ்டன்ஸ் தட் லீட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. அந்த டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட் டீட்டெயில் பாருங்கள். தேர்ட் டீட்டெயில் பாருங்கள். டிஸ்கிரைப் த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் நேஷனலிஸ்ட் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த நேஷ்னலிஸ்ட் பாலிட்டிக்ஸோட ரைஸ் அண்ட் க்ரோத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி எழுதுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் தேர்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். The Unionist Party, which was mainly British, and the South Africa Party, which had largely Afrikaners, அதாவது போயர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து 2 பார்ட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது. அந்த யூனியனிஸ்ட் பார்ட்டியில் யார் இருப்பாங்க மெயினான்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் தான் இருப்பாங்க. அதே நேரம் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு இன்னொரு பார்ட்டி இருந்தது. அந்த பார்ட்டி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி. அந்த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டியில் யார் இருப்பாங்கன்னா போயஸ், அதாவது ஆஃப்ரிக்கன்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. The first Prime Minister Botha belonged to the South Africa Party, ruled in cooperation with the British. ஸோ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர், அதாவது வந்துட்டு அந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போத்தா அப்படிங்கிறவர். இவர் எந்த பார்ட்டி எந்த கட்சியை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டியை சேர்ந்தவர் தான். ஸோ அவர் வந்துட்டு பிரிட்டிஷ் கூட ஒரு கோஆப்ரேஷன் வச்சு அந்த சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தார். பட் a militant section of South Africa Party formed the National Party under Herzog. ஆனால் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டியோட மிலிட்டன்ட் செக்ஷன் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. யார் அதோட ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்சாக் அப்படிங்கிறவன்ட்டு ஒரு ஹெட். ஸோ பட் எ மிலிட்டன்ட் செக்ஷன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி ஃபார்ம்டு த நேஷ்னல் பார்ட்டி அண்டர் ஹெர்சாக். Herzog wanted a twin policy of supremacy of whites over blacks and Afrikaners over British. ஸோ ஹெர்சாக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ட்வின் பாலிசி, அதாவது வந்துட்டு அப்போ இருந்தது வந்துட்டு ஒயிட்ஸை விட பிளாக் வந்துட்டு ஒயிட்ஸுக்கு பிளாக் வந்துட்டு எப்பவுமே கீழே இருக்கணும். ஸோ ஒயிட் பீப்புள்ஸ் வந்து தான் மேலே இருக்கணுங்கிற ஒரு பிலீவ் வந்துட்டு ஒரு தாட் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே இருந்தது. ஸோ இவருக்கு என்ன வேணும்னா ஒயிட்டும் பிளாக்கும் ஈக்குவலாக இருக்கணும், இல்லாட்டி வந்துட்டு எப்பவுமே பிளாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், ஒயிட்ஸ் நெக்ஸ்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதாவது சொல்கிறாங்க Herzog wanted a twin policy of supremacy of whites and blacks and Afrikaners over British.
In 1920 elections, in 1920 election, the National Party gained 44 seats. ஸோ 1920 எலெக்ஷனில் என்ன நேஷ்னல் பார்ட்டி அவங்க ஃபார்ம் பண்ண நேஷ்னல் பார்ட்டி வந்துட்டு 44 சீட்ஸை வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. The South Africa party now led by Smuts secured 41 seats. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி இப்போ யார் லீட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மட்ஸ் அப்படிங்கிற ஒரு லீட் பண்ணுறாங்க. அவர் எவ்வளோ சீட் வந்து செக்யூர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 41 சீட்ஸை வந்து செக்யூர் பண்ணுறாரு. அட் திஸ் ஜங்க்சர் the British dominated Unionist party merged with South Africa party. ஸோ இந்த ஜங்க்சரில் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு டாமினேட் ஆகிறாங்க. என்னென்னா வந்துட்டு அவங்களோட சப்போர்ட் வந்துட்டு ஒன்று நேஷ்னல் பார்ட்டிக்கு இருக்கணும், இல்லாட்டி சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டிக்கு இருக்கணும். ஸோ நேஷ்னல் பார்ட்டி வந்துட்டு 44 சீட்ஸை வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு 41 சீட்ஸை தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த யூனியனிஸ்ட் பார்ட்டி கூட மர்ஜ் ஆயிடுறாங்க. அதான் சொல்கிறாங்க at this juncture the British dominated Unionist party merged with the South Africa party. This gave Smuts a majority over the militant Afrikaner controlled national party. ஸோ வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் வந்துட்டு இவங்க கூட ஜாயின் பண்ணுறதுனால இந்த ஸ்மட்ஸுக்கு வந்துட்டு மெஜாரிட்டி சீட்ஸ் வந்துடுது. ஸோ மெஜாரிட்டி சீட்ஸ் வந்தோடனே என்ன பண்ணுறாருன்னா கண்ட்ரோல் பண்ணுறாரு. நேஷ்னல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கனர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. த ஆஃப்ரிக்கனர்ஸ் பர்சூட் எ ஹார்ஷர் ரேசிஸ்ட் பாலிசி டுவர்ட்ஸ் த பிளாக்ஸ் அண்ட் த மைனாரிட்டி இண்டியன்ஸ். ஸோ அந்த ஆஃப்ரிக்கனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்றாங்க. அதாவது வந்துட்டு அவங்களோட ஹார்ஷரை வந்துட்டு தொடர்றாங்க. யார்கிட்டேன்னா இந்தியன்ஸ் மேலேயும் பிளாக் பீப்புள்கிட்டையும் வந்துட்டு அவங்களோட ஹார்ஷன் இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டிஸ்கிரைப் த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தக்கூடிய நேஷ்னல் பாலிட்டிக்ஸோட ரைஸ் அண்ட் க்ரோத் இதான் வந்துட்டு தேர்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்துட்டு 2 டீட்டெயில்ஸ். ஸோ யூனிட் நம்பர் 2 த வேர்ல்டு பிட்வீன் 2 வேர்ல்டு வார்ஸில் இருக்கக்கூடிய 2 டீட்டெயில் ஆன்சர் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டீட்டெயில் 2 டீட்டெயிலும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டர் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாப்டர் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ்லையோ 5 மார்க்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.